பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அண்ணாமலை அதிமுகவின் தலைவராக ஈஸியா ஆயிடலாம். கண்டிப்பா அண்ணாமலைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. அவர் அதிமுகவோட சேர்ந்தாருன்னா அது மிகப்பெரிய பலமா மாறும். ரொம்ப சந்தோஷம். ஆட்சிக்கு வந்துட்டார். யாரு? அண்ணாமலை தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப நீட்டுக்கு என்ன பண்ணணும்? அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? நீட்டு கரெக்ட்னு சொல்லுவாரா? அதிமுக இருந்துட்டு சொல்ல முடியுமா? இந்த மாதிரியான கேவலமான அரசியலுக்காக அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டுல இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாம் பேசுறதே, எல்லாருமே பல விதமான கருத்துக்கள் சொல்றது, பிராக்டிக்கல் எண்டிங்னு ஒண்ணு வேணும்ல. 2 கப்பல் தான் இருந்தது, அந்த கப்பல்ல ஏறின மானம் தான், அதனால நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அண்ணாமலை என்ன பண்றாரு? ஓகே, நானும் விட்டுட்டேன். உங்களுக்கு எனக்கு அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவர் மானம் போனதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதெல்லாமும் கிடையாது. டிஆர்பி ராஜா தன்னை போல தேர்தல் நிக்கிறாரு, தோத்து போறாரு. எடப்பாடிக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. இப்ப அவரை தூக்கணும்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா டிசம்பர்ல தேர்தல் நடக்க போகுது. அது வரைக்கும் அவர் அசிங்கப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு பிஜேபியில இருந்து போனவரே இருக்காரு. சோ எடப்பாடியை அசிங்கப்படுத்திட்டா வேலை முடிஞ்சிருச்சு. பண்ணுங்க. அதிமுக தொண்டனா என்ன பண்ணுவீங்க? ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, 4 மாசத்தில் தேர்தல் வரும், 5 மாசத்தில் தேர்தல் வரும். அப்ப 3 மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்க? லண்டனுக்கு போயிட்டு வர போறீங்க. அப்புறம் எப்படி தேர்தல் வரும்? இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அது அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக எதையா சொல்லும். அவரே தெளிவா சொல்லிட்டார். திருமாவளவன் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்காரு, நல்ல ஞாபகம். அதாவது புஷியானந்துக்கும் ஆதவுக்கும் ஒரு போட்டி இருக்கு. அந்த போட்டி கட்சியை வளர்ப்பதற்கான நான் தான் வளர்க்க முடியுங்கிற அடிப்படையில இருக்கு. ஏங்க நீங்க சொல்றீங்களே, நிறைய பேர் அதிமுகல இருந்து வந்தாங்க, இணைப்பு விழா பிரம்மாண்டமா நடந்ததுன்னு சொல்றீங்களே, அங்க ஏன் விஜய் வரல? எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம். அதிமுகல இருந்து வந்திருக்காங்க, இந்த பாஸ்கர் வந்திருக்காரு, அந்த பாஸ்கர் வந்திருக்காரு, ஏன் விஜய் வரல? யாரெல்லாம் வேலை செய்தார்கள்? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர், துக்ளக் வாசகர், அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய, அதாவது முக்கியமாக அறியப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே தாவேகாவில் இணைந்திருக்கின்றார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நேற்றைய தினம் வைகை செல்வன் அவர்கள் தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நான் வெளியே வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ 2026 எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நின்ன சத்யா, டிநகர் சத்யான்னு சொல்லக்கூடிய அவரும் தாவேகாவில் இணைய போவதாக ஒரு செய்தி. இன்னொன்று என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய உறுப்பினர்களை, நபர்களை இழுத்து கொண்டு வந்தால் தாவேகாவிற்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து சொல்ல, இழுத்துட்டு வரவங்களுக்கு புரோக்கர் வேலை அது. ஓகே, சிவாஜி படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ரைடு நடத்துவார், தகவல் கொடுப்பாரு, ரைடு நடத்துவார், மாட்டி கொடுப்பாரு, இல்லை இவரே அமுத்திடுவார். அதில் பாதியை விட்டுட்டு வந்துடுவார், மீதி பாதியை பிடிச்சி கொடுத்துருவார். இதுதான் உங்களுக்கு சிவாஜி படத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தாவேகாவுடைய நோக்கம், திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆதவ அர்ஜுனா எல்லா வெண்டார்ஸையும் கூப்பிடுறாரு, டெண்டர் எடுக்கிறவங்களை எல்லாரையும் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு யாரெல்லாம் என்ன மாதிரி லஞ்சம் கொடுத்தீங்க. சிவாஜி படத்தில் ஒரு சீன் வரும் இல்லையா, இந்த டிரைவர்ஸையும் ஆடிட்டர்ஸையும் கூப்பிட்டு வச்சு தகவல் வாங்குவார். அந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா டெண்டர்கிட்டேருந்து வாங்குறாரு. அவங்க எல்லாரும் நான் இவ்வளோ கொடுத்தேங்க, முழுசாக சொல்லுவாங்களா? முழுசாக சொன்னால் சில டைம் பொண்டாட்டிகிட்டே மாட்டிப்பாங்க. அதனால் பாதியை சொல்லுவாங்க தகவல் சொல்லும்போது சொல்லுவாங்க. அப்படியா, ஓகே, ஏவா வேலுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது? ஒரு 20,000 கோடியோ 30,000 கோடியோ. நீங்கள் சைஃபர்லாம் போடவே தெரியாது எனக்கு. 20,000 கோடிக்கு எனக்கு எத்தனை சைஃபர்னு கூட தெரியாது. வச்சுருப்பார். அப்போ டீலு உன்னை பிடிச்சிட்டு பண்ணணும்னு சொன்னால் எனக்கு 5,000 கோடி கொடுக்கணும். அவர் ஈஸியாக மாட்டுறவர். அவர் எத்தனை பெரிய ஆளெல்லாம் பார்த்தவர் ஏவா வேலு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், உடனே நான் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரைடு நடக்கும், அரெஸ்ட்டுன்னு வரும், பேர் கெடுக்கிற வேலை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் நடக்கும். உனக்கு நான் 5,000 ரூபாய் தான், 5,000 கோடி தான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே, செலவுக்காச்சு. குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆகுமா? தெரியாது. நீதிமன்றத்துக்கு போய் வழக்கா மாறுமா? தெரியாது. ஒருத்தர் மானம் போச்சுன்னார், என்னுடைய மானமே போச்சு அப்படின்னாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏப்ரல் 13ஆம் தேதியோ 14ஆம் தேதியோ 2023 24 அண்ணாமலைஜி உங்களுக்கு இன்ன நாள் இவ்வளோ சொத்து வச்சுருக்காங்கன்னு ஒரு தகவல் கொடுக்குறாரு. அடுத்த நாள் நீங்கள் எந்த பேப்பர் வேணாலும் எடுத்து பாருங்கள், அண்ணாமலை சொன்னாருன்னு வரவே வராது. இதை எதிர்கொள்வோம்,
மான நஷ்ட வழக்கு போடுவோம் அப்படின்னு ஆர்எஸ் பாரதி சொன்னது தான் உங்களுக்கு வரும். அப்படி தான் நீங்கள் பேப்பர் படிச்சிருப்பீங்க. தினத்தந்தியில் கொட்டை எழுத்தில் ஆர்எஸ் பாரதி என்ன நடந்ததுன்னு தெரியாது, வினை என்னன்னு தெரியாது, எதிர்வினையை மட்டும் போட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணார் அவர்? இல்லைங்க, மானெல்லாம் அப்படியெல்லாம் பெருசாக போகல, 2 கப்பல் தான் இருந்தது, அந்த கப்பலில் ஏறின மானம் தான், அதனால் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு? ஓகே, நானும் விட்டுட்டேன். உங்களுக்கு எனக்கு அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவர் மானம் போனதுனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதெல்லாமும் கிடையாது. டிஆர்பி ராஜா தன்னை போல தேர்தல் நிற்கிறாரு, தோற்று போகிறார். அதே மாதிரியே இந்த வெண்டார்ஸை வச்சு ஏவாவேல் ஒரு 5-6 பேரை எதுக்கு இதை நான் பண்ணணும், ஏன் பிடிக்கிற மாதிரி பண்ணணும், டீல் பேசணும், பணத்தை வாங்கிக்கணும், அப்புறம் விட்டுறணும் அப்படின்னா, திமுக தான் என்னை எதிரின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ திமுகலேருந்து நீ யாரை என்ன பண்ண? இது பார், அவருக்கு அன்னைக்கு 10,000 கொசு அவர் வீட்டில் அனுப்பிச்சு அவரை கடிக்க வச்சேன், இந்த பக்கம் இது பண்ணேன், அந்த பக்கம் அது பண்ணேன்னு உங்களுக்கு காட்டணும். இந்த வேலையை ஒழுங்காக பண்ணுவாங்க. அதிமுகவையோ அல்லது கல்லாப்பட்டி கூட்டணியிலேருந்து வந்தவங்களையோ ஈஸியாக அசிங்கப்படுத்த முடியும், அவமானப்படுத்த முடியும். அவங்கெல்லாம் இந்த அரேபிய பெண்கள்லாம் விற்பாங்க இல்லையா, அரேபிய பெண்கள் விற்கிறதுக்கு அவங்களாம் நிற்பாங்க. உடனே இவங்கெல்லாம் காசு கொடுத்து ஒருத்தன் வாங்கிட்டு போவான். அந்த மாதிரி நிறைய பேர். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, முன்னாள் மந்திரி, அவர் என்னைக்கு மந்திரியாக இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 7 முறை ஜெயிச்சவர் செங்கோட்டையன். எத்தனை முறை அமைச்சராக இருந்தார்? ஸோ இவங்க எல்லாரும் ஆல்ரெடி ஜெயலலிதாவால் புறந்தள்ளப்பட்டவங்க தான். புறந்தள்ளப்பட்டவங்க இன்னைக்கு எடப்பாடி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாரு. எடப்பாடிக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. இணை துணையெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. இப்போ அவரை தூக்கணும்னா உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் டிசம்பரில் தேர்தல் நடக்க போகுது. அது வரைக்கும் அவரை அசிங்கப்படுத்துங்கன்னு சொல்றதுக்கு பிஜேபியிலேருந்து போனவரே இருக்காரு. எடப்பாடியை சாவடிக்கிறது தான் அவருடைய நோக்கம். அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதோ அல்லது திமுகவிலிருந்து விடிவு பண்ணுறதாக இருந்ததுன்னா டிஆர் பாலு விஷயம், மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் சீரியஸாக நடந்திருக்கும். ஸோ எடப்பாடியை அசிங்கப்படுத்திட்டா வேலை முடிஞ்சிருச்சு. பண்ணுங்க. அதிமுக தொண்டனை என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு தான் இது நடக்குதா? தாவேகா வந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகல இருந்து ஆட்கள் போறாங்களா? திமுக ஜெயிச்ச போது எத்தனை பேர் அதிமுகல இருந்து போயிருக்காங்க? என்னால அதிமுகல எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் 35 பேர் பேரை சொல்ல முடியும். இந்த 35 பேரும் 1 கோடி வாக்குகளை வாங்கி கொடுத்தவங்களா? அவங்க மாவட்டத்தில் ஜெயிச்சவங்களா? உங்களுக்கு ஜெயஸ்ரீ ஸ்ரீராம் ஒரு தகவல் கொடுக்குறாரு. 2024 அரவக்குறிச்சியில் பிஜேபி 4வது இடத்துக்கு வந்தது. அரவக்குறிச்சி யாருடைய கோட்டை? நம்ம சிங்கத்தினுடைய கோட்டை. ஏன் அங்க 4வது இடத்துக்கு வந்தது? ஸோ இது எல்லாமே நான் அண்ணாமலைஜியை உடனே விமர்சிக்கிறேன் அப்படின்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க. இந்த அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னா, எப்படியாவது அதிமுகங்கிற அந்த பெரிய ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, இன்னைக்கு 21% தான் அவங்க வச்சிருக்காங்க. 2021 33% வச்சிருந்தாங்க, 2019 18% வச்சிருந்தாங்க. அந்த வாக்குகளை தான் நீங்க வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் அரேபிய குதிரைகள், அரேபிய அழகிகள். யாரு? நம்ம அதிமுக. திமுகவை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கையில மாட்டின, ரஜினி கையில மாட்டின சுமன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இதுல நீங்க என்ன இதை ரசிக்கிறதுக்கு பதிலாக அடுத்த வர்ற திரைப்படங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த படங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்க, ஓடிடியில் என்ன மாதிரியான வெப் சீரிஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்க, அதுல என்ன நடந்ததுன்னு பாருங்க. இதுல உங்களுக்கு உண்மையிலேயே என்டர்டைன்மெண்ட், அது என்டர்டைன்மெண்ட் தெரிஞ்சு பார்க்குற விஷயம். நான் சொல்ல புரியுதுங்களா? என்டர்டைன்மெண்ட்னு தெரிஞ்சு பார்க்குற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சொல்லட்டுமா? சிம்பிளான உதாரணம். எங்கள் கடையில் நீங்கள் சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதத்தின் நடுவில் ஒரு மோதிரம் மாட்டலாம். சாதத்தின் மீல்ஸ் விலை 110 ரூபா அல்லது 150 ரூபா. எல்லாரும் போய் என்ன பண்ணுவான்? சாப்பிட்றதுக்கு அங்கே போவான். சீக்கிரம் போடு, மோதிரம் கிடைக்குதா பாரு. எதுக்கு ஹோட்டல் நடத்துகிற? சாப்பாடு போடுறதுக்கு. ஆளை கூப்பிடுறது உன்னுடைய பொறுப்பு, மார்க்கெட்டிங். ஆனால் நீ மோதிரத்தை தேட விட்டீங்கன்னா அங்கே சாம்பாரை ஊற்றுவானா, ரசத்தை ஊற்றுவானா, மோரை ஊற்றி சாப்பிடுவானா? ஸோ இந்த அரசியல் தேவையற்ற அரசியல். ஆனால் இன்னைக்கு அதிமுகவில் இணைய போகிறார் அண்ணாமலை அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி பரவலாக வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை அதிமுகவின் தலைவராக ஈஸியாக ஆயிடலாம். கண்டிப்பாக அண்ணாமலைக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, திறமை இருக்கு. அவர் அதிமுகவோட சேர்ந்தாருன்னா அது மிகப்பெரிய பலமாக மாறும். ரொம்ப சந்தோஷம். ஆட்சிக்கு வந்துட்டார். யாரு? அண்ணாமலை தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. இப்ப நீட்டுக்கு என்ன பண்ணணும்? இருமொழி கொள்கைக்கு என்ன பண்ணணும்? அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? நீட்டு கரெக்ட்னு சொல்லுவாரா? அதிமுக இருந்துட்டு சொல்ல முடியுமா? முடியாது. அப்புறம் இப்போ நான் ஒரு முனியாண்டி விலாசம் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி அந்த சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ ஒழுங்கா கொடுக்க போறேன் உங்களுக்கு?
நான் முனியாண்டி விலாஸ் நடத்திட்டா வேலை முடியும். நான் அதிமுக முனியாண்டி விலாஸ், நான் வந்து ஐயப்ப பாகவதர்னு நான் சொல்லலை. நான் சொல்ல வர்றது, நான் வந்து என்ன பண்ண போறேன், அதிமுகவில் எதை மாற்றுவேன். பிஜேபியிலையாவது நான் சித்தாந்தம் இல்லாமல் ஜாயின் பண்ணிட்டேன். மோடி ரசிகர் மன்றத்தில் தான் நான் இருந்தேன். இப்போ அண்ணாமலை ரசிகர் மன்றத்தை உருவாக்குறேன், சந்தோஷம். அதிமுகவில் போய் நான் என்ன பண்ணுவேன், எந்த கொள்கையை ஒத்துப்பேன்? பொட்டு வச்சுட்டு வெளில வர முடியுமா? அழிக்கணும். இந்த மாதிரியான கேவலமான அரசியலுக்காக அண்ணாமலை இந்த தமிழ்நாட்டில் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கெல்லாம் பேசுறதே, எல்லாருமே பல விதமான கருத்துக்கள் சொல்றது, பிராக்டிக்கல் எண்டிங்னு ஒன்று வேணும்ல. இந்த 63 வயசுல இருந்து துபாயில இருந்து வந்துட்டு இங்க 18 வயசு குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டு போவானே, கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் நீங்க இங்கேருந்து கூட்டு போக முடியும். வேலைக்காரின்னு கூட்டு போக முடியாது. அங்க போய் என்ன பண்ண போறான் அவன்? வேலைக்காரியை தானே வச்சுக்க போறான். பின்லாடன் சுடப்படும் போது எத்தனை பேர் அங்க இருந்தாங்க, எத்தனை பெண்கள் அங்க இருந்தாங்க? அவங்களாம் என்னவா இருந்தாங்க? அங்க கிச்சன் கேபினெட்ல இருந்தாங்களா பின்லாடனுக்கு? இல்ல. சோ இது எல்லாமே அப்செட், எதுவுமே தேவையில்லாத ஒரு விஷயம். முடிவு என்னங்கிறது தான் முக்கியம். நீங்க ரைடு நடத்துனதுல சந்தோஷப்படாதீங்க. ரைடு டீல் நடத்துறதுக்காக மட்டும்தான். யார் பண்ணாலும், எவன் பண்ணாலும், பிஜேபி பண்ணாலுமே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்களா, தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா, அதை பற்றி பேசுங்க, நம்ம பேசுவோம். 50 நாள்ல அதை பண்ண முடியாது, நான் ஒத்துக்கிறேன். வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்களுக்கான வந்து பதவிகள் கொடுப்பதற்கு 3 to 25-50 லட்சம் வரைக்குமே வந்து வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வந்து குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இதுல முக்கியமாக 120 கோடி வரைக்குமே வந்து வசூல் வேட்டை நடத்தியிருக்காங்க. இதுல நேரடியாக புஷி ஆனந்த்னு சொல்லக்கூடிய என் ஆனந்த் அவர்களுக்கு தான் இந்த பணம் வந்து நேரடியாக சென்றிருக்கிறது. தாவேகாவினுடைய முதல் ஊழல் பட்டியல் இது அப்படின்னு வந்து வெளியாயிருக்கு இன்னைக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்க கேமரா இருக்கு, உங்ககிட்ட கேமராமேன் இருக்காரு, நீங்க இருக்கீங்க. போய் தாவேகாவுக்காக உழைத்தவங்க 5 வருடமா 4 வருடமா உழைத்தவங்களை கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் பதவி வந்துருச்சான்னு கேளுங்க. தாவேகா வந்து 2.5 வருஷம் தான் சார். நீங்க தாவேக்காக உழைத்தவங்க, தாவேக்காங்கிற பேர் தான் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்தது. அவர் எப்போ அதை வந்து ஒரு அரசியல் இயக்கமா மாற்றணும்னு நினைச்சாரோ, தலைவா படத்துல இருந்தே நீங்க வச்சுக்கோங்க. எப்போ வந்து சான்சலர், இந்த கவுன்சிலர் அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம், சாரி சான்சலர்னு சொல்லிட்டேன், கவுன்சிலர் அந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் ஆட்களை நியமிக்கும் போது, அவர் வந்து ஆட்களை போட்டியிட செய்யும் போதில இருந்தே அவர் அரசியல் ரீதியாக வந்துட்டார். நீங்க கடந்த 10 வருடமாக 5 வருடமாக 6 வருடமாக தாவேக்காக்கு உழைத்தவங்க யாருன்னு பாருங்க. கண்டிப்பா எல்லா தெருவிலையும் உங்களுக்கு சொல்லுவான். ஏன் சொல்லுவான்னா, இவர் உழைச்சாரு இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாரு, இவர் உழைச்சாரு இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாரு, இவர் உழைச்சாரு வீணா போயிட்டாரு. வீணா போயிட்டவர் எத்தனை பேர் இருப்பாங்க? 10க்கு 8 பேர் இருப்பாங்க. அமைச்சரானவன் எம்எல்ஏ ஆனவங்க 2 பேர் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, ஏப்பா உன்னால நீ எம்எல்ஏ ஆக முடியல, ஏன் நீ வந்து மாவட்ட செயலாளர் ஆக முடியல, அல்லது கட்சியில் ஒரு பதவிக்கு வர முடியலன்னு கேட்டு பாருங்க. புஷி ஆனந்த் பணம் கேட்டார், அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த குற்றச்சாட்டு. அதாவது ஒரு பதவிக்கு வரணும்னா உங்ககிட்ட பணம் இருக்கா? நீங்க நிறைய விஷயம் நம்ம மறந்துடுறதுனால புதுசா வர்றது வந்து தகவல் மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ திமுகவில் வந்து எம்எல்ஏ வேட்பாளர்களுக்கு தேர்வு நடக்கும். என்ன நடக்கும் அதுல? நீ கலை பதித்தாயா, என்னது அங்கு கொஞ்சம் விளையாடும் மங்கள பெண், அதெல்லாம் கேட்பாங்களா? எத்தனை சொத்து இருக்குது, எத்தனை பேரை வெட்டியிருக்க, எத்தனை குற்ற பிரச்சனை இருக்குது, எப்படி நீ சமாளிச்ச, நாளைக்கு வந்தா எப்படி நீ கட்சிக்கு பணம் கொடுக்க போற, இவ்வளவுதானே. கனிமொழியெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட். அவங்களுக்குலாம் பேட்டி நடக்கிறதுங்கிறது பர்த் சர்டிஃபிகேட் கரெக்டாக இருக்கவா? கரெக்டாக இருக்கு, ஓகே, அவங்க நீங்கள் தான் வேட்பாளர், அவ்வளோதான். அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வைப்பாங்க. உதயநிதிக்கும் அப்படி தான் நடக்கும். ஸ்டாலின் வந்து உதயநிதிக்கு இன்டர்வியூ நடத்தியிருப்பார். எதுக்கு நடத்துறாரு? அதை விட்டுருங்க. மற்றவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்க? உன் குலம் என்ன, கோத்திரம் என்னன்னு கேட்பாங்க? கிடையாது. எவ்வளோ பணம் வச்சிருக்க, எவ்வளோ செலவு பண்ணுவேன். இந்த அரசியல் தொடர்ந்து நடந்துகிட்டு, காமராஜ் ஐயா காலத்திலிருந்து பணம் கொடுத்து தான் அவங்க ஓட்டுக்கு வந்தாங்கிறதும், பணம் இருந்தவனுக்கு தான் பதவி வந்ததுங்கிறது யதார்த்தம். இது தாவேகா மட்டும் செய்யற ஒரு விஷயம் இல்ல. திமுக பதவிக்காகவும் ஓட்டுக்காகவும் வந்து காசை கொடுக்கலன்னு பெருமையை சொல்லிக்கிறேன். இல்லைங்க, அதாவது வந்து திமுக அளவுக்கு கொடுக்க முடியாதுங்கிறதுனால நீங்க அப்படி வச்சுக்கலாம். அதாவது இப்ப நீங்க இருக்கிற இந்த ஏரியால பெரிய ரவுடி யாரு? 28 பேரை வெட்டினவன் பெரிய ரவுடி. அப்ப 22 பேரை வெட்டினவன் யாரு? அவனை விட சின்ன ரவுடி. 10 பேரை வெட்டி மாட்டினவன் யாரு? அவன் வந்து தேவையில்லாத ஒரு ரவுடி. இது இருந்துதான் ஆகும். இதை நீங்க தடுக்க முடியாது. அதான் இவங்க வந்து திமுக மாதிரி பணம் கொடுக்கல. 500 கோடி 1000 கோடி அப்படிலாம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு சைதாப்பேட்டில்னு நினைக்கிறேன், அந்த தாவேகா வேட்பாளர்கிட்ட இருந்ததே 2.5 லட்சம் தான். அவர் செலவு பண்ணதும் அந்த 2.5 லட்சம் தான். இன்னைக்கு அவர் வந்து வெற்றி பெற்றுட்டார்.
நம்ம நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தவறு என்னன்னா, நான் இது இப்போ வேறு வேறு காரணத்துக்காக அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். இப்போ நேர்மையாக அந்த உதாரணம் சொல்கிறேன். வீரர்களை உருவாக்குவதற்காக அமெரிக்கா என்ன பண்ணுவான், உலகம் பூரா இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை விலைக்கு வாங்கி அவங்கள குடியரசு, தட் இஸ் குடிமகனுக்கான, அமெரிக்க குடிமகனுக்கான சான்றிதழை கொடுத்து அவனை உருவாக்கும் போது செலவு பண்ணுவான். அமெரிக்கா 10க்கு 8 பேர் ஃபெயில் ஆகலாம், அல்லது 8 பேர் பாஸ் ஆகலாம். இது அமெரிக்காவுடைய ஸ்டைல். நம்ம ஸ்டைல் என்ன தெரியுமா, யாராவது போய் எங்கேயாவது விருது வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவனுக்கு கோடி கோடியாக கொடுப்பாங்க. விருது வாங்கினவனுக்கு கோடி கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், தண்ணி அடிப்பான், தவறுகளை செய்வான், வேஸ்ட் ஆவான். ஸோ நாம் மரங்களை வைத்துட்டு வெட்டுற வேலையை பண்ணுறோம், அவன் விதையை வச்சு செடிகளை உருவாக்குற வேலையை பண்ணுறான். அண்ணாமலை இப்போ பண்ண நினைக்கிறது அமெரிக்கா பண்ணுற விஷயம், பி தி லீடர்ஸுங்கிற கான்செப்ட். அதாவது நான் தலைவர்களை உருவாக்குவதற்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட். இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, திராவிட அரசியல் பண்ணுறதெல்லாம் இந்தியா பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். ஜெயிச்சவனுக்கு கோடி கொடுக்குறது. சிந்து வந்து ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டாலா, அமெரிக்கா, தெலுங்கானா அரசாங்கம் 1 கோடி ரூபாய், ஆந்திரா அரசாங்கம் 1 கோடி ரூபாய், தமிழ்நாடு சம்பந்தமே இல்லாமல், சம்பந்தம் ஓங்கோல் இருக்குது, இருந்தாலும் சம்பந்தமே இல்லாமல் அது ஒரு 50 லட்சம் ரூபாய். அந்த அம்மாவுடைய முயற்சியை கெடுக்கிற வேலையா பண்ணுவாங்க. ஸோ இந்த அரசியல் இப்படித்தான் இருக்கும். திருமா அவர்கள் வந்து துணை முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேலம் ஓமலூரில் விசிகானுடைய கூட்டம் ஒன்று நடந்தது. அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் தமிழகத்தின் துணை முதல்வராக திருமா அவர்கள் வரணும், அதற்காக திருச்சியில் அவர் போட்டியிட்டு இந்த ஒரு பதவிக்கு வரணும்னு சொல்லிட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் என்ன பண்ணான், பாட்டெல்லாம் பாடி உடைத்தான் தோண்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். இப்போ ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, 4 மாதத்தில் தேர்தல் வரும், 5 மாதத்தில் தேர்தல் வரும். அப்போ 3 மாதம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, லண்டனுக்கு போயிட்டு வர போகிறேன், அப்புறம் எப்படி தேர்தல் வரும்? இங்கே இருக்கிற செந்தில் பாலாஜி அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அது அந்த தொண்டர்களுக்கு உற்சாகம் கொடுப்பதற்காக எதையா சொல்கிறேன். அவரே தெளிவாக சொல்லிட்டார். திருமாவளவன் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, தமிழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வர முடியாது சொல்லிட்டாரா. வந்தவர் கிறித்துவர்னாதீங்க, கத்தோலிக்க கிறித்துவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு கிறித்துவத்தில். அடுத்தது ஒன்று சொல்லியிருக்காரு திருமாவளவன், நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. அது என்னன்னா, முதலமைச்சர் பதவிக்கு அதிகாரமே கிடையாது, பிரதமர் பதவிக்கு தான் அதிகாரம். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக பிரதமராக தான் ஆகணுமே ஒழிய முதல்வரெல்லாம் ஆக போறது இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காரா இல்லையா? அப்புறம் அதெல்லாம் மறந்துட்டு நீங்க பாவம் கூட்டம் கூட்டினார், துணை முதலமைச்சர் ஆகணும், 2 சீட்டை வச்சுட்டு அவர் அமைச்சரவைக்குள்ள உட்கார்ந்ததே பெரிய விஷயம். எத்தனை முடிவுகளை மாத்தினார். காட்டமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன், இல்லை நிற்க போகிறது இல்லை. நானே வேட்பாளராக நிற்க போகிறேன், ஐயோ நான் நிற்க போகிறது இல்லை. இதெல்லாம் எங்கே உங்கள் முன்னாடி தான் நடந்தது. ஏன் பாவம் அவர் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவர் தான் நிம்மதியாக ப்ளூ கோட் போட்டு சிவப்பு கலரில் டை போட்டுட்டு நிம்மதியாக சுற்றிட்டு இருக்காரு, அவர் பேரை கெடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்க போவதாக செய்திகள் உலா வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஆதவர்ஜுனா வந்து மந்திரி பதவியெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து எதிர்ப்பு, அதாவது தாவேக்காக்குள்ளேயே வந்து ஒரு அமைச்சருக்கும் ஒரு ஆலோசகருக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. 4 பேர் இருக்காங்க தாவேக்காட, நான் பார்த்த வகையில் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். தினமலர் அதை வேறு விதமாக உங்களுக்கு சொல்லியிருக்கு. அதாவது புஷ்யானந்துக்கும் ஆதவுக்கும் ஒரு போட்டி இருக்குது. அந்த போட்டி கட்சியை வளர்ப்பதற்கான நான் தான் வளர்க்க முடியுங்கிற அடிப்படையில் இருக்குது. புஷ்யானந்த் கிட்ட அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் வராருன்னு வச்சுக்கோங்க. புஷ்யானந்த் என்ன கேட்பார் ட்ரம்ப் கிட்ட, தாவேக்கால சேர்றீங்களா? ஏன்னா அவருடைய வேலை வந்து சேர்க்கறது, ஆட்களை சேர்ப்பது. யாருன்னு கண்டுக்க மாட்டார். டொனால்ட் ட்ரம்பே கேட்பார், தாவேக்கால சேர்ந்துக்கிறீங்களா? இல்லைங்க, ஆள் சேர்ப்பது என்பது அவருடைய கடமை, அப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனாவுடைய வேலை அப்படிங்கிறது வந்து இந்த டெண்டரு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள பார்த்துக்கிறது. ஆனால் எல்லாருமே நிற்பாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய பேர் அதிமுகல இருந்து வந்தாங்க, இணைப்பு விழா பிரம்மாண்டமாக நடந்ததுன்னு சொல்கிறீங்களே, அங்கே ஏன் விஜய் வரல? எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். அதிமுகலேருந்து வந்திருக்காங்க, இந்த பாஸ்கர் வந்திருக்காரு, அந்த பாஸ்கர் வந்திருக்காரு, ஏன் விஜய் வரல? யாரெல்லாம் வேலை செய்தார்? இன்னொரு பக்கம் ஒரு இவர் இருக்கார், நம்ம ஐஆர்எஸ் மருத்துவ அமைச்சர் வெங்கட்ரமணன் இருக்காரு. இவங்கெல்லாம் தனித்தனியா வேற வேற வேலை செய்யறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த தேரை கொண்டு வர்றாங்க. அந்த தேர்ல நம்ம ஜோசப் விஜய் உட்கார்ந்துருக்காரு. இதை தவிர நீங்க சொன்ன இந்த கேள்விக்கு எங்கிட்ட எந்த பதிலும் கிடையாது. ஆனால் முக்கியமான பதவிகளில் எல்லாம் கிறித்துவர்கள் இருப்பார்கள். அது வந்து தப்பு ரைட்டுங்கிறத நான் சொல்ல போறதில்லை. ஆனா சார், நீங்க சொல்றது பார்த்தா அவருக்கு பதவி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து, ஏன்னா இப்போ வந்து வெங்கட நாராயணன் அவர்களுக்கு அந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசருக்கு
டெல்லியினுடைய பிரதிநிதியாக ஒரு பதவி கொடுக்கப்பட்டது. இங்க வந்து ஜானா ஆரோக்கியசாமி நிழலாக வந்து இருக்கிறார், இப்போ வந்து நிஜமாக வரப்போகிறார். அப்படிங்கும் பொழுது வந்து இது ஆதவுக்கும் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பா ஒத்து வருமா? பாருங்க, போட்டியில ஜெயித்து தான் நீங்க மேல வரணுங்கிறது இல்ல, ஒரு மந்திரி பொறுப்புங்கிறது வந்து அவர் எலெக்ஷன்ல முதல்ல நிக்கணும்ல. பாருங்க, மந்திரியாக அமைச்சராக இருக்கணும்னா எலெக்ஷன்ல நின்று தான் அமைச்சராகணுங்கிற அவசியம் இல்லை. அமைச்சர் பதவியை ஏற்றுக்கிட்டு 6 மாசம் கழிச்சு கூட நீங்க வந்து எம்எல்ஏவாக மாறிக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யார் வேணாலும் விஜய் சொன்னா ராஜினாமா பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா திமுக இருந்த அந்த 2 பேர் மட்டும் முடியவே முடியாதுங்க, நான் ஜெயிச்சதே பெரிய விஷயம், 2வது முறையெல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு மறுத்துட்டாங்கிறது வேற விஷயம். அடிப்படையில விஜய் கிட்ட இப்ப நிறைய பேர் இருக்காங்க. விஜய் கிட்ட போனா நல்லது நடக்குங்கிற எண்ணம் எல்லார்கிட்டையும் இருக்கு. முயற்சிகளை ஒழுங்கா எடுக்கிறாங்க. ஜெயிக்கிறவங்க பேர்லாம் உங்களுக்கு பேப்பர்ல வரும், தோத்து போனவங்க பேர்லாம் உங்களுக்கு பேப்பர்ல வராது. இந்த அரசியல் தப்பான அரசியல். எனக்கு சித்தாந்த ரீதியா ஒத்து வந்தாதான் அதை செய்யணும். நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து தாவேகாவுக்கு ஜென்சி ஓட்டு போட்டதுன்னு தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எந்த டேட்டாவும் உங்ககிட்ட வரல. எல்லாருமே தான் ஓட்டு போட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் திமுக அதிமுக பிடிக்காதோ அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ தாவேகால எல்லாரும் வராங்க. ஏன்னா அங்க வந்து இப்போ அதிகாரம் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பதவி இல்லை மற்றது இல்லை, அதிகாரம் இருக்கு. அங்க போறேன்னு சொன்னா எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. சச்சின் படத்துல விஜயும் அந்த பொண்ணை லவ் பண்ணலாம், வடிவேலுவும் அந்த பொண்ணை லவ் பண்ணலாம். யார் செருப்படி வாங்க போறாங்கிறது அவங்க பிரச்சனை. அந்த மாதிரி தான் தாவேகால விஷயங்கள் நடக்குது. ஸோ இதை வைத்துக்கொண்டு குற்றம் சொல்வது கூட தப்பு. அவன் முயற்சிக்கிறது எப்படி தப்பாகும்? நிச்சயமா கிறிஸ்துவராக வேற பிறந்திருக்காரு. ஸோ இது வந்து நீங்க உடனே யாரு இந்த பாக்கெட்ஸ் உருவாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் அந்த டாக்டர் தன்னுடைய பாக்கெட்டை ஒழுங்கா பாத்துக்கிறாரு, ஒரு பக்கம் வன்னியரசு அவங்க தன்னுடைய வேலையை பாத்துக்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா ஒரு பெரிய பாக்கெட்டு, புஷ்யானந்த் ஒரு பெரிய பாக்கெட்டு. இதுக்கு நடுவில் விஜய் நம்புவது அந்த ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தரை நம்பி மற்ற வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ எதுவுமே குற்றஞ்சாட்டுற அளவுக்கு தப்பு இல்லை.